ஹலோ மீடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்மலாம் பயங்கரமாக வெயிட் பண்ணி இருந்த அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வெற்றிமாறன் அண்ட் சிம்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் நெல்சன்லாம் இருக்க போகிறாருப்பா அப்படின்ற மாதிரி, நெல்சன் கவின் இவங்களாம் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி பிக்சர்ஸுமே ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. இந்த நெல்சன் அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறன் இவங்களாம் இருக்கிற மாதிரி, சிம்பு இவங்களாம் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் ஒரு ஃபோட்டோலாம் லீக் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே இவங்களாம் சேர்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோண்டிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இவ்வளோ தரமான ஒரு ப்ரோமோ, அது வெற்றிமாறனோட டேரக்ஷனில் சிம்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம சிம்பு அவர்கள் நெல்சன் அங்கே ஒரு டேரக்டர் மாதிரி தான் போகிறாரு. ஸோ அவர் ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஸ்டோரி தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி அவருடைய ஏடி ஒரு ஃபோனில் அதை வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலி ஒரு ஜிகர் தண்டா மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரியை ஒரு உண்மையான ஒரு கேங்ஸ்டர்கிட்ட கேட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்களை கோர்ட் வாசல் நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கேஸ், என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்றது, நான் சொல்றது எல்லாமே உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். இந்த படம் எடுக்கிற மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போடுவீங்களா, அந்த மாதிரி போட்டுலாம் எடுங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் மாட்டிப்பாங்க, இந்த ஜட்ஜே மாட்டிப்பாப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கோர்ட்டுக்கு டைம் ஆயிடும். அங்கேருந்து கிளம்பி ஓடும்போது ஒரு தரமான சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட கேரக்டரில் யாரை போட்டு நடிக்க வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நெல்சன்ட்ட கேட்பாரு. இல்லைப்பா இனிமேல் தான் தேடணும் அப்படின்னே, தனுஷை நடிக்க வைங்க, அவர் தான் கரெக்டாக சூப்பராக நடிப்பாப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாப்புல. ஸோ மேலே ஏறினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கொலை, ஒரு 3 கொலை பண்ணியிருப்பாங்க. அது நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சிம்பு கிட்ட. பட் ஆனால் அவர் இல்லை, இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கொலை பண்ண சம்பவம் காட்டுவாங்க. ஒரு கையில் ஒரு கத்தி ஒன்று வச்சுக்கிட்டு, நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகும். அப்படியே பேக் ஷாட்லேருந்து காலையிலலாம் பயங்கரமாக ஸ்லோமோவில் காட்டிகிட்டே அப்படியே ஒரு ஷாட்டில் இடிக்கும். அப்போ தான் சிம்புவோட ஃபேஸே ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி ரத்தக்கரையாக பயங்கரமாக இருப்பாப்புல. அதில் மியூசிக் அனிருத் கிளப்பிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பயங்கரமான மியூசிக்ன்றது கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் உட்காந்துருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்து இவனும் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டான், ஒரு பெரிய ஆள் ஒரு 3 பேர் வெட்டியிருப்பாப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு 3 பேர் தேடி ஓடி வருவாங்க. சிம்பு வேணும் அவங்களே வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போவார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் 1991 ரிலீஸ் ஆனது. அந்த டைமில் தான் அன்பு கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த அரசன் கேரக்டர் சம்பவமே பண்ணிட்டாரு அப்படின்றத ரிவீல் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தியை வச்சுக்கிறதாகட்டும், இது கடைசியில் முடியும் போதே சொல்லிட்டாங்க, இது வட சென்னை யூனிவர்ஸில் வர ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி அதில் தனுஷ் அவர்களுக்கும் ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பண்ண முதல் கொலையே இந்த ஒரு 3 கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய பதட்டமான நிலை அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதான்ப்பா இவரோட முதல் கொலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது சூப்பரான ப்ரொமோவாக இருந்துச்சு. வெற்றிமாறனுடைய பேஸ்லேயே சூப்பரான ஒரு ப்ரொமோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அனிருத்தோட மியூசிக் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் தான் அப்டேட்ஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பை.